வணக்கம் வியூவர்ஸ், டெம்பிள் ரகசியத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். காலத்தை கட்டி காக்கிறதால அவ பேரு காளி. பவங்கிற உலகத்தை தாங்கிறதால பவதாரிணி. போன நூற்றாண்டுல கல்கத்தாவின் தக்ஷிணேஸ்வர்ல நின்ற அம்மா இன்னைக்கு சக்தி பீடங்களுக்கு சமமா புகழ் பெற்றிருக்காங்க. பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இல்லாம இந்த தக்ஷிணேஸ்வரர் காளி இல்ல. தக்ஷிணேஸ்வர்ல காளி கருப்பு மார்பிள் கற்கள்ல 33 அடிக்கு சிவன் மார்பை மிதிச்சிட்டு இருக்கிற மாதிரி தெற்கு திசையை நோக்கி நிக்கிறாங்க. 1000 இதழ் கொண்ட வெள்ளை தாமரையில பளிங்கு கற்களால் ஆன சிவபெருமான் படுத்திருக்காரு. தாந்திரிக தத்துவத்தின்படி படுத்திருக்கும் சிவன் நாம ரூப செயலுக்கு அப்பாற்பட்ட சிவ தத்துவத்தை குறிக்குது. அவரை மிதிக்கும் காளி ஜடத்தை இயக்கும் சக்தி தன்மைய குறிக்குது. இவளாலதான் நாம ரூப குணங்களால ஆன உலகம் செயல்படுது. இங்க 4 கைகளோட இருக்கிற அம்மா வெள்ளியாலான கருவறையில பாதுகாக்கப்படுறாங்க. 1847 வருஷம் கல்கத்தாவில வாழ்ந்த ஜமீன்தாரினியான ராணி ராசமணி காஷிக்கு யாத்திரை போறதா இருந்தாங்க. ஆனா அவங்க கனவுல காளியம்மா தோன்றி கங்கை கரையில ஒரு கோயில் கட்டி வணங்குன்னு சொன்னாங்க. அப்படி வந்ததுதான் தக்ஷிணேஸ்வர் காளி கோவில். கோயில் கட்டி முடிச்ச அடுத்த வருஷமே தலைமை குருக்கள் காலமாக அந்த பதவி அவரது தம்பியான ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு வந்து சேர்ந்துச்சு. வங்காள கட்டிடக்கலையின் நவரத்ன முறையில ஒரு அரண்மனை மாதிரி கட்டப்பட்டிருக்க இந்த கோவில்ல கிருஷ்ணருக்கான ராதா கிருஷ்ணர் சன்னதியும் சிவனுக்கான கோவில்கள் கூட இருக்கு. மசானவாசியான காளிக்கு இங்க தங்கத்தால் ஆன மண்டையோட்டு மாலையும் அசைவ நெய்வேத்தியங்களும் படைக்கப்படுது. நவராத்திரி புகழ்பெற்ற இந்த கோவில்ல பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்ந்த இடமும் சுவாமி விவேகானந்தர் உள்ளிட்ட புகழ்பெற்ற துறவிகள் உருவான இடமும் முக்கிய நினைவு சின்னமா இப்பவும் பாதுகாக்கப்படுது. இன்னும் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.